சொல்லுங்க சீக்கிரம் சீக்கிரம். ஃபாஸ்ட். ஆமா. ஓகே ஓகே, அடுத்தது. பல்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் எல்லாம் அழுத்தி பிடிங்க. அனஸ்தீஷியாவை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சேம் டைம் பல்ஸை கவனிச்சுக்கிட்டே இருங்க. எப்படியாவது காப்பாற்றணும். கமான் காய்ஸ், அழுத்தி அழுத்தி பிடிங்க. நல்லா அழுத்தி பிடிங்க. ரத்த கசிவு இன்னும் நிக்கல. சீக்கிரம். என் குழந்தை என் குழந்தை. அவங்க வீட்ல இருக்காங்களா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். All right. ஏய் எமி, இதை எங்க வைக்கிறது? என்ன? இன்ஃப்ராரெட் எங்க வைக்கிறது? எல்லாமே உள்ளவே, அப்புறமா எங்க வைக்கணும்னு சொல்ற. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். வா. ஓகே, இப்ப என்ன பண்ணணுமோ நீயே சொல்லு. கேசி, என்னோட போன கார்ல வை. கண்டிப்பா, நீ சொல்றது செய்ய தானே நான் வந்திருக்கேன். செல்போன் சிக்னலால நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகாது. மேனுவல், எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஐ எம் சாரி, நான் உங்களை பிக்கப் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களோட கவலை என்னன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஜோசப்பேனாவால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ நைட் ஃபுல்லா அவ கத்துற சத்தம் கேக்குது. எங்களால தூங்க கூட முடியல. அப்படின்னா வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியதானே? அவ ஏ பொண்ணு, நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இது என்னோட வைஃப் லதீஷா. ஹலோ. ஹாய், நீங்க உள்ள வாங்க, அவ காத்துக்கிட்டு இருக்கா. தேங்க்யூ. இதுதான் அவளோட ரூம். அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவ கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. உங்களுக்கு இப்படி நடந்தது பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. எம்லி, EVP ரெக்கார்ட்ஸ் அப்புறம் மைக் எல்லாத்தையும் நான் ஹால்ல செட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகல, லவ் யூ மான்னு சொல்லுவா. ஆனா இப்போ அழுவுறா, புலம்புறா. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியல. அவ கஷ்டப்பட்ட எங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவ எங்களுக்கு முத குழந்தை. நைட் டைம்ல தான் பேசுவா.
ப்ளீஸ் ப்ளீஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வீட்ல எல்லா இடத்துல இருந்து அவங்களோட வாய்ஸ் கேக்குதா? ஆமா, எங்க கண்ணு முன்னாடி பயந்து ஓடுற மாதிரி தெரியுது. வேற என்னெல்லாம் நடக்குது? என்னெல்லாம் நடக்குதுன்னு மறைக்காம சொல்லுங்க. நாங்க இதுவரைக்கும் இவ்வளவு பயந்ததில்ல. அவ கூட வேற யாரும் இருக்காங்க. அவ தனியா இல்ல. எனக்கு புரியுது. எல்லாமே ரெடி. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் சரியாயிடும். சாரி. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணாம். எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். ஓகே. நீங்க தூங்கும்போது கூட டிவி ஆன்ல இருக்குமா? இல்ல. ஏ? ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். கேசி, உனக்கு கேட்டுச்சா? என்ன? அந்த சவுண்ட் உனக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஆனா அது எங்க இருந்து வருது? எதுவும் ரெக்கார்ட் ஆகல, வேவ் கூட காட்ட மாட்டேங்குது. உனக்கு உனக்கு கேட்டுச்சுல்ல அது? கேட்டுச்சு, ஆனா மிஷின்ல ரெக்கார்ட் ஆகல. இப்போ மிஷின்ல ரெக்கார்ட் ஆச்சு. அவ என் பொண்ணுதான். ப்ளீஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பேபி, கவலைப்படாத. நான் இருக்கேன், உங்க அம்மா இருக்கேம்மா. ஐ லவ் யூ செல்லம். உன் குரல் கேக்குது. ஜோசபின், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்னோட பேரு எமிலி. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்திருக்கேன். ஜோசபின், ஏதாவது பேசு. அவ நகர்றா. இப்ப கேமரா 2ல கேக்குது. எமிலி, என்ன அந்த சத்தம்? இல்ல, இங்க வேற ஒண்ணும் இருக்கு. அவ ஏன் பொண்ணுதான். அவ ஏதோ பிரச்சனையில இருக்கா. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ். அவளை காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண. ஓகே. ஜோசபின், உனக்கு ஒண்ணு ஆகாதமா? அப்பா இருக்க. பயப்படாத. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க பேசாம இருங்க. பயப்படாத. பயப்படாத ஜோசபின். நான் எமிலி, உன் அம்மா அப்பா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்ல. ஓகே. ஜோசபின், கேக்குதா? நான் சொல்றது கேட்டுச்சுன்னா என்கிட்ட பேசு. திடீர்னு இந்த இடமே சில்லாகுது. ஏதோ தப்பு நடக்குது. ஆனா இங்க இருக்கிற மீட்டர்ல காட்டுது. ஜோசபின், உன்னை தவிர வேற யாரும் இங்க இருக்காங்களா? அப்படி வேற யாராவது இருந்தா சத்தம் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி இங்க யாரோ மூவ் பண்றாங்க. அது ஜோசபினா இருக்கலாம். அது பயத்தோட யார்கிட்டயோ இருந்து தப்பிக்குதா? ஜோசபின், அது நீதானே எனக்கு தெரியும். உன்னை யார் துரத்துறாங்கன்னு சொல்லு. நீங்க யாரும் பயப்படாதீங்க. நீ என் கூட வா. நீங்க இங்க இருங்க, வராதீங்க. ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. ப்ளீஸ். நான் இங்கதான் இருக்கேன், நீ பயப்படாத. நான் பேசுறது கேக்குதா? ஜோசபின், நீ இங்க வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்களை விட்டுட்டு வெளியே போ. அந்த தேவனோட நாமத்துல உனக்கு கட்டளை இடுறேன், இங்க இருந்து மரியாதையா வெளியே போ. ஜோசபின், நீ வந்துரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்.
இல்ல இல்ல ஜோசபன், நான் சொல்றேன்ல, நீ என்கிட்ட வந்துரு. உன்னோட அம்மா அப்பா என் கூட இருக்காங்க. ஆல் ரைட். ஏஎம், இன்னைக்கு நல்ல வேலை பண்ண. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. ஆமா, இந்த மாதிரி பாப்பேன்னு நானும் எதிர்பார்க்கல. நானும் இந்த மாதிரி ஒரு ஆவியை பார்த்ததே இல்ல. இல்ல, எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா ஆவி இல்ல, அது வேற என்னமோ. நானும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்போ பார்த்ததில்ல. அது என்னவா இருக்கும்? எனக்கும் தெரியல. கொஞ்சம் அத பத்தி ரிசர்ச் பண்ணணும். குட் நைட் guys. பாய். பாய். ஏய் எமிலி, ஒரு நிமிஷம். கண்டிப்பா, என்னன்னு சொல்ல. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே. விஷயம் என்னன்னா, நான் இப்படி சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத என்ன. நான் ஒன்னும் தப்பா எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன், சொல்ல. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இனிமே கிளைண்ட் கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசு. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? இன்னைக்கு லத்திஷா கிட்ட நீ ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்ண. அப்படியா? ஆமா. ஒருவேளை நான் அங்க இருந்த டென்ஷன்ல அப்படி பேசிருக்கலாம். என்னோட போக்கஸ்ல அது மேலதான் இருந்தது. நான் அவ்வளவு தப்பா பேசிட்டேனா? நீ கவலைப்படாத, தப்பா எடுத்துக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். அவ வேலையில இருந்தா டென்ஷனா இருப்பான்னு புரிய வச்சுட்டேன். சில நேரங்கள்ல நான் உயிரோட இருக்கவங்கள விட செத்தவங்கள தான் சந்தோஷமா வச்சுக்கிறேன். எம்லி, அவன் ஏதாவது சொன்னானா? அவனை பத்தி நீ கவலைப்படாத, என்ன சொன்னாலும் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டே வந்துருவான். அவனை எனக்கு பிடிக்கும். இருந்த டெக்னீஷியன்ஸை விட இவன் ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறேன். ரொம்ப கியூட்டா இருக்கான்ல. ஓகே, குட் நைட் காஸ். குட் நைட். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. ஓகே டார்லிங், நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். ஹே கியூட்டீஸ், எப்படி இருக்கீங்க? உங்க கூட என்னால விளையாட முடியாதா? ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கேன். ஹலோ மிஸ்ஸஸ் எமிலி ஸ்ட்ரான், என்னோட பேரு டாசன். நான் ஒரு டெவலப்பிங் கம்பெனில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில பிளான் பண்ண மாதிரியே ஹாஸ்பிடல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு நான் அங்க ரீச் ஆயிடுவேன். அண்ட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் உங்களை அங்க மீட் பண்றேன். தேங்க்யூ. படித்த பாதிரியார்களாலும் நன்கு தேர்ந்த பேயோட்ட தெரிந்தவர்களாலும் மட்டுமே பேயை ஓட்ட முடியும். பேய்கள் ஒரு நபரை பிடித்துக் கொள்ளலாம். சில நேரங்கள்ல அது இடத்தையும் பிடித்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இறந்து போன ஆவிகளையும் பிடித்துக் கொள்ளும். பேய்கள் ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்திற்கு மாறி அவர்களை துன்புறுத்த முடியும். ஒருவர் கேட்டுக்கொள்வதால் பேய் ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்திற்கு மாறும். அப்ப இந்த பேயை யார் கூப்பிட்டிருப்பா?
என்ன இதா? கிளம்பும் போதே நேரம் நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என் பேர் எமிலி. Oh my god, நான் ரொம்ப பயந்துட்டேன். சாரி, ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. செத்தவங்களோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, சோ எதுக்கும் பயப்பட மாட்டீங்கன்னு நினைச்சேன். செத்தவங்கலாம் இல்ல, அவங்கலாம் ஆவிங்க. என்னவோ எனக்கு தெரியல. ஐம் சாரி. காஃபி கீழே கொட்டிடுச்சா? ஒன்னும் பரவாயில்ல, எனக்கு கூட இந்த மாதிரி நடக்கும். கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஓஹோ, சரி, எனக்கு வேலை இருக்கு, உங்களை அப்புறம் பாக்குறேன். மிஸ்டர் ஆன், ப்ளீஸ் நீங்க என்னை எமிலினே கூப்பிடுங்க. ஓகே எமிலி, நீங்க மேனுவலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன். என்னோட வேலை அதானே. நேத்து அவங்கிட்ட பேசினேன். இப்ப அவன் பொண்ணு நல்லா இருக்கான்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கு காரணம் நீங்க தானே. சந்தோஷமா இருக்கா? நீங்க கூட அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இன்னும் ஏதாவது கேட்கணுமா? நீங்க புது ஓனர் கிட்ட பேசுனீங்களா? இன்னும் நாம இந்த பில்டிங்ல எவ்வளவு நாள் தங்க போறோம்னு தெரியல. கம்பெனில இருந்து ஒருத்தர் வரதா சொல்லிருக்காரு. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியே ஏதாவது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். தேங்க்யூ. புது ஓனர் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இந்த பில்டிங்கை நாங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட உதவி எங்களுக்கு தேவையில்லைன்னு அனுப்பியிருக்காங்க. ஐம் சாரி. பரவாயில்ல, இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப சகஜம்தான். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏதாவது தேவைன்னா என்ன கேளுங்க. எனக்கு எதுவுமே தேவையில்ல. நீங்க இன்டர்வியூ போறீங்களா? ஆமா, இன்டர்வியூக்கு தான் போறேன். நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. இன்டர்வியூ நல்லா அட்டெண்ட் பண்ணாதானே 3 வேளை என்னால சாப்பிட முடியும். யூ ஆர் ரைட். அதனால நான் அதுதான். சாரி, எப்படியாவது இங்க இருந்து கிளம்பணும்ல. சரி, நான் கிளம்புறேன். பாய் வில். பாய். அடடா. ஹலோ, உன் பேர் என்னம்மா? ஹாய், உனதாம்மா? உன் பேர் என்ன? நான் எமிலிய பார்க்கணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஊமையா இருக்கும் அந்த பொண்ணு. ஏய் நீ, ஏய் பாப்பா, நீ எங்க போன? பாப்பா,
எங்கம்மா இருக்க? ஹலோ, எமிலி, யா, உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க தான் இங்க வர வழி காமிச்சாங்க. எனக்கு குழந்தைங்களே இல்ல. அப்ப நீங்க வீட்டை சுத்தி காட்டுறதுக்குன்னே ஒரு சின்ன பொண்ணை வேலைக்கு வச்சிருக்கீங்க போல. நீங்க பார்த்த அந்த பொண்ணு வில்லோட பொண்ணு அப்பப்ப இங்க கூட்டிட்டு வருவாரு. எனக்கு சுத்தி காட்ட ஓகே சொன்னதுக்கு தேங்க்ஸ். எனக்கு வேற வழி இல்ல. கவலைப்படாதீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சோ இந்த பில்டிங்கோட புது ஓனர் நீங்க தான்? இல்ல இல்ல, நான் அந்த கம்பெனில தான் வேலை பாக்குறேன். எனக்கு இந்த இடத்துல ரிசர்ச் பண்ண கொஞ்சம் டைம் தேவைப்படுது. பெர்மிஷன் கொடுப்பீங்களா? நான் வந்ததுக்கான காரணமும் அதுதான். நீங்க இந்த வீட்டை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையான்னு தெரிஞ்சுக்கதான் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்களே. எந்த கதையை பத்தி நீங்க சொல்றீங்க? முட்டாள்தனமான அந்த பேய் கதைகள் எல்லாம். இதுல நான் சொல்றதுக்கு புதுசா ஒண்ணும் இல்ல. நிறைய பேர் இங்க வந்து டாக்குமெண்ட்ரி எல்லாம் பேய பத்தி எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இங்க பாருங்க. நீங்க சொல்ற இந்த கதைகள்னால இந்த இடத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இத விக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இல்லையா? அதனால இங்க பாருங்க, பேய் இருக்க பில்டிங்க வாங்குறதுக்கு யார் முன்ன வருவாங்க? ஆனா எனக்கு தேவையில்லாதது. ஓகே, சரி, நம்ம எப்ப வேலைய ஆரம்பிக்கிறது? பில்டிங் பிளான்ஸ்க்காக நான் சில போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதான். யா, கண்டிப்பா. உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்க? ரூஃப்ல ஆரம்பிக்கலாம். அப்படியே மேல ஆரம்பிச்சு கீழே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த இடம்னா ரொம்ப பிடிக்கும் போல. எனக்கு பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இந்த ஹாஸ்பிடல் பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஹாஸ்பிடல் நான் தெரிஞ்ச வர 1904ல ஆரம்பிச்சு 1911ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஹாஸ்பிடல் மேல நிறைய கேசஸ் வேற இருந்திருக்கு. எத்தனையோ கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்ட? நீங்க வந்து வேலை பார்த்தா நல்லா இருக்கும். நான் இங்க இருக்கிறதையோ இல்ல என்னையோ உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. ஏன்னா நீங்க சொல்ற கதைகள் எல்லாத்தையும் சுலபமா நம்பக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டேன். இந்த இடம் க்ளோஸ் ஆயே இருக்கிறதுனால தேவையில்லாம ஷூட்டிங் எடுக்கிறதும் அப்புறம் குழந்தைங்க வந்து இஷ்டப்படி விளையாடுறதும் இங்க நிறையவே. நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் விளையாடுறதுக்காக இங்க வரல. நான் அப்படி சொல்ல வரல. இங்க மட்டும் ஒரு அபார்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அது சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது தானே? என்னது சமுதாயத்துக்கா? இதனால சமுதாயத்துக்கு எந்த நல்லதும் நடக்காத. ஒரே ஒரு மீட்டிங்க வச்சு இந்த பில்டிங் வாங்கிருக்கீங்க. உங்க கம்பெனிக்கு இருக்க ஹிஸ்டரி என்ன? இந்த சமுதாயத்தை டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பழைய பில்டிங் இது மட்டும் தானா? இத அழிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க இத அழிக்க போறது இல்ல, ஜஸ்ட் ரீமாடல் தான் பண்ண போறோம். இந்த ஏரியா டெவலப் ஆக வேண்டாமா என்ன? இது உங்களுக்கு சொந்தமான பில்டிங். இங்க நீங்க என்ன வேணா பண்ணலாம். அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல. இந்த வியூக்காக ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்றதுக்கு வாங்கிட்டீங்களா? ஒருவேளை அதுவும் சரியா கூட இருக்கலாம். இந்த பில்டிங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த ஊர்ல இருக்க பழைய கால சொத்துல இந்த பில்டிங்கும் ஒண்ணு. அதுக்கு காசு இருந்தாலே போதும். நான் வேலை பார்க்குற கம்பெனி எடுத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு பில்டிங் பிடிச்சு போச்சுன்னா அது எப்படியாவது அவங்க வாங்கியே தீருவாங்க. லஞ்சம் கொடுத்தா எது வேணா வாங்கலாம், அப்படிதானே? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆக்சுவலா இது எல்லாமே மக்களோட பணம். இதுக்கு மேலே வருத்தப்பட்டீங்கன்னா ரெசிடென்ட்க்கு தாராளமா நீங்க லெட்டர் எழுதலாம். எனக்கு தெரிஞ்ச பழைய கால சொத்தெல்லாம் நீங்க தான் அழிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. எல்லாமே ஒரு நாள் மாறத்தான் போகுது. முதல்ல இந்த ஊர் மாற போகுது பாருங்க. இந்த பில்டிங்ல இருக்க ஆத்மாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இந்த பில்டிங்ல ஆவி இருக்குன்னு சொல்றதுனால எங்களை யாரும் தடுக்க முடியாது. இந்த பில்டிங்ல என்ன இருக்குங்கறத நாங்க கண்டுபிடிப்போம். அப்பனா நீங்க நம்புறது இல்ல, அப்படிதானே? எனக்கு ஆவி மேலாம் நம்பிக்கை கிடையாது. அப்புறம் சூப்பர் நேச்சுரல்னு சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நிச்சயமா இருக்கும். இந்த ஊரை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்வாங்க. அதுல பாதி ஆவிங்க இங்க இருந்து போகவே இல்ல.
அதனாலதான் இங்க அப்பப்ப விசித்திரமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்கும். அவங்க பேசுற சவுண்ட், நடக்கிற சவுண்ட், ஓடுற சவுண்ட் எல்லாமே கேக்கும். வாய்ஸஸ் கேக்குமா? உண்மையா என்ன? அந்த சத்தம் கூட மேபி ஏதாவது நாய் குலைக்கிறதுனாலயோ இல்ல காத்து அடிக்கிறதுனாலயோ கூட இருக்கலாம் இல்லையா? அதுதான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த சவுண்ட் பத்தி தெரியும். எப்ப உங்க கம்பெனி இந்த ப்ராப்பர்ட்டிய டெவலப் பண்றதுன்னு நியூஸ் வந்துச்சோ அப்ப இருந்து இங்க சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. சரி, ஓகே. இப்ப போய் பென்ட் ஹவுஸ பார்க்கலாமா? சிக்ஸ்த் ஃப்ளோருக்கு உங்களை வரவேற்கிறேன். எமிலி, கேமரா பேட்டரிஸ் இருக்கா? எமிலி, என்னாச்சு உங்களுக்கு? பாத்து. ஓ ஓ ஓ. Oh my god. நான் மட்டும் வரலனா நீ உள்ள விழுந்திருப்ப தெரியுமா? ஆனா லிஃப்ட் எப்படி ஓபன் ஆச்சு? அந்த லிஃப்ட் நீ ஓபன் பண்ணலையா என்ன? நான் ஓபன் பண்ணல. இந்த லிஃப்ட் நின்னு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் உன்கிட்ட பேட்டரி கேட்டப்பதான் அந்த கதை ஓபன் ஆச்சு தெரியுமா? பேட்டரி வேணுமான்னு என்ன கேட்டீங்களா? ஆமா. ஏ சாரி, நான் சரியா கவனிக்கல. அது சரி, இந்த லெஃப்ட் டோர் ஓபன் ஆனது நீங்க பாத்தீங்களா? அது திறந்து தானே இருக்கு. சொல்ல போனா நாங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எதுக்குன்னா இந்த பில்டிங்கோட பழைய ஓனர்ஸ் நாங்க எந்த ரிசர்ச் பண்ணாலும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஏன்னா எங்களோட ப்ராஜெக்ட்ஸோட முக்கியத்துவம் அவங்களுக்கு சொல்லிருக்கோம். எங்க ப்ராஜெக்டும் முக்கியம் தான். இந்த ஃப்ளோர் ஏன் பூட்டி இருக்கு? உள்ள யாரும் போகாம இருக்கிறதுக்காக தான் லாக் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியால வீடு இல்லாத ஆளுங்க இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் தேர்ட் ஃப்ளோர்லயும் இருக்காங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்க ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சரி, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? வில்ல கிட்ட சொல்லி பழைய ஓனர் தான் இந்த ஃப்ளோரை லாக் பண்ண சொன்னாரு. ஓகே, பட் எனக்கு இந்த ஃப்ளோரோட போட்டோஸும் வேணும். சோ நீங்க யா ஷூர். ஆனா என்கிட்ட இதோட கீஸ் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க பில் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, நான் நிச்சயம் அதை கேட்க தான் போறேன். கேமரா எப்படி ஆஃப் ஆச்சு? வாங்கிக்கோங்க. ஓ தேங்க் யூ. இப்பதான் பேட்டரி புதுசா போட்டேன், அதுக்குள்ள டவுன் ஆயிடுச்சு. நீங்க டிவி ப்ரோக்ராம்ல பார்க்க மாட்டீங்களா? ஏன் கேக்குறீங்க? நீங்க டிவில எப்பயாவது பேய் படங்கள் இல்லனா பேய் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் எப்பயாவது பாத்திருக்கீங்களா? நான் பொதுவா குக்கரி ஷோஸ் தான் பார்ப்பேன்.
எதுக்காக நான் இதை சொல்றேன்னா ஆத்மா பக்கத்துல இருந்துச்சுன்னா அது கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸோட பேட்டரி எல்லாம் டவுன் ஆயிடும். அப்ப பேட்டரி டவுன் ஆனதுக்கு காரணம் ஆவின்னு சொல்ல வரீங்களா என்ன? அப்படி கூட இருக்கலாம். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஆவிங்களுக்கு எதுக்கு இந்த பேட்டரி பவர் சொல்லுங்க. எப்பயுமே எதுவுமே நம்ப மாட்டீங்களா நீங்க? ஏஎம் யார் இது இந்த இடத்துல புதுசா பாக்குறேன்? இது கேசி, இது டாசன். இந்த பில்டிங்க வாங்கின கம்பெனில இருந்து வந்திருக்காரு. ஓ இப்ப புரியுது. நான் உள்ள வரும்போதே பேய் நடமாட்டம் அதிகமா இருந்துச்சு. நைஸ் நைஸ். அப்போ நீங்க தான் அந்த பேய் பிடிக்கிறவங்களா என்ன? பேய்ங்கள பிடிக்கிறவங்கன்னு சொல்றதை விட பேய்ங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்கன்னு சொல்லலாமே. ஹே காய்ஸ், ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல பாருங்க. இன்னைக்கு அங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லா பேய் டோஷன் மேல ரொம்ப கோவமா. எதனால? டேனி இந்த இடத்த தரமட்டமாக்க போறாரு. சரி, நீங்க எல்லாரும் எத்தனை வருஷமா இங்க ரிசர்ச் பண்றீங்க? அப்படின்னா எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? காத்தடிக்கிறதுனால இங்க கதவு சாத்துது, அவ்வளவுதான். நாங்க எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டோம். சில நேரங்கள்ல ரீசன் இருக்கலாம், அது இல்லாம கூட போகலாம். சரி, அப்போ எப்பப்பெல்லாம் இப்படி காத்தடிக்க சொல்லுங்க. அது எப்ப வேணாலும் அடிக்கலாம். எங்க பாருங்க, உங்களால ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனா அது ஒன்னும் சூப்பர் நேச்சுரல் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் EVP ரெக்கார்ட் பண்ணி பார்த்திருக்கேன். EVP அப்படின்னா என்ன? எலக்ட்ரானிக் வாய்ஸ் பெனாமல். நீங்க ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, BHPP ல வேலை செஞ்சா இன்னொரு டீம் தான் இதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல இல்லையா? அது உண்மைன்னு கூட உங்களுக்கு உறுதியா தெரியாது இல்ல? இது அந்த BHP ல இருந்த ஒரு நாயோட சத்தமா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா நான் அங்கதான் இருந்தேன். இது நடந்த 4 மாசம் ஆகுது. இது ஒரு பெரிய எம்டி ரூம். அப்புறம் அவங்க கிட்ட எந்த நாயும் கிடையாது. இதையும் ஒரு தடவை பாத்துருங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆளு தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவன் பேரு ஹெர்மன் சொல்றது கேட்கலாம். சரி, காட்டுங்க. எனக்கு எதுவும் கேட்கல. என்ன, உங்களுக்கு கேக்கலையா? கேசி, அத ஃபில்டர் பண்ணி சவுண்ட் அதிகமா வை. அதோ அங்க. சாரி गाइस, எனக்கு அந்த மாதிரி சவுண்ட் எதுவுமே கேட்கல. இந்த பேக்ரவுண்ட கொஞ்சம் பாருங்க. ஒரு நிழல் இந்த ஸ்கிரீனை கிராஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அப்படியா? இங்க இருந்து இது வரைக்கும் கிராஸ் ஆகும். நிழலா? இந்த ஃபுட்டேஜ்ல ரொம்ப கிளியரா அது தெரியுதா? வாவ், சூப்பர். இதுல கிராபிக்ஸ் ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. அழகா இருக்கு. இது ரெக்கார்ட் பண்ணது, கிராபிக் பண்ணது இல்ல. எங்க பாருங்க, நீங்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டா இருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதுவுமே இங்க மாற போறதில்ல. நான் எதையும் நம்புறதில்ல. சரி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ட்ரெயின். டாசன். ஓகே ட்ரெயின், எங்களை இங்க இருந்து அனுப்புறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சே ஆகணும். அப்படின்னா நீங்களும் எங்க கூட வரீங்களா? வெல், இல்ல, எனக்கு ஆவிங்கனாலே சுத்தமா பிடிக்காது. சோ நீங்க போங்க. வெல், உங்களுக்கு போட்டோஸ் வேணும் அவ்வளவுதானே? நீங்க உங்க வேலைய பாத்துக்கோங்க, நாங்க எங்க வேலைய பாத்துக்கிறோம். எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சரி, நான் உங்க கூட வரணும்னா எனக்கு அந்த மாதிரி டி-ஷர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? இல்ல, கொடுக்க முடியாது. சரி, நான் இங்க இருந்து உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போறேன். என் வேலையை நான் தனியாவே செஞ்சுக்கிறேன். ஓகே. Okay. யா, இந்த இடம் ஒரு பெரிய மேஸ் மாதிரி. உங்க பக்கத்துல ஆள் இல்லாட்டி நீங்க தொலைஞ்சு போயிருவீங்க. அப்புறம் எங்க கிட்ட தான் கீஸ் இருக்கு. அப்படியா? சரி, ஓகே, நானும் உங்க கூட. ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க போக போறோம்? ஃபர்ஸ்ட் ERக்கு போகலாம். ஓகே, அப்ப கிளம்பலாம். நிறைய ஆவிங்களோட நாங்க இங்க பேசிருக்கோம். க்ளோயி, ஷேடோ மேன், அப்புறம் ஒரு வயசானவரு, அப்புறம் நர்ஸ் கூட பேசிருக்கோம். ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கு மிஸ்டர் ரைன். இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம்ல? பசிக்குதா உனக்கு? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். எல்லாருக்கும் பாய் சொல்லு. பை. தேங்க்ஸ் வெல், குட் நைட். அண்ட் எனக்கு வழி காமிச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். நீங்கன்னா இங்க யாருக்குமே பிடிக்காது. அது எனக்கு நல்லா தெரியும். இது பாரு சொல்லு, அப்படி பேசக்கூடாது. நான் சொல்லல, அவங்க தான் சொல்லிருக்காங்க. நைஸ். கைஸ்,
ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா அதை போய் குழந்தைங்க கிட்ட சொல்லிருக்கீங்க. நாங்க எதுவுமே சொல்லல. இவங்கள யாருக்கு பிடிக்காது ஸ்வீட்டி? இங்க இருக்கிறவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. எதுக்காக கோபம்? ஏன்னா இந்த பிள்ளை இடிக்க போறாங்களா. சரி, அவங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு வேற இடம் இல்லையா. நாங்க இதை டெவலப் பண்ணி சரி பண்ண போறோம், அவ்வளவுதான். அது அவங்களுக்கு தேவையில்லை. இது பாரு சொல்ல, பெரியவங்க கிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஓகே ஓகே. அவரை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, நாங்க இப்ப கிளம்ப போறோம். குட் நைட் எவ்ரிபடி. பை. பாய். பாய். நீங்க வரும்போது எதையும் தொடாதீங்க. எதுக்குன்னா நிறைய ட்ரிகர் ஆப்ஜெக்ட்ஸ் கூட இருக்கா. அது என்ன ட்ரிகர் ஆப்ஜெக்ட்ஸ்? ஆவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட். அப்படின்னா அப்படின்னா பேய் பிடிக்க தயாரா இருக்குன்னு அர்த்தம். ஆ, கடவுளே, 4வது 5வது மாடியோட சாவியை வில்கிட்ட இருந்து வாங்க மறந்துட்டேன். அப்புறம் வாங்கிக்கலாம். பாக்குறதுக்கு எல்லா ஃப்ளோரும் 4th ஃப்ளோர் மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் எல்லா ஃப்ளோரோட போட்டோவையும் எடுக்கணும்னு தான் நினைச்சேன். சாரி, நாங்க காட்ட முடியாது. நாங்களே எல்லா ஃப்ளோரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. சரி, இங்க ஹால்ல இருக்கிறதெல்லாம் என்ன? இபாட்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா அதுல லைட்ஸ் எரியும். எவ்வளவு பிரைட்டோ அவ்வளவு ஃபீல்டு. நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்கு. ஹாய், EVP செஷன் டியூஸ்டே நைட் லிண்டா விஸ்டா ஹாஸ்பிட்டல். இப்ப செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? 5 4 3 2 and 1. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? என் பேரு எமிலி. நான் ஜேஸ். நான் காஷி. இன்னைக்கு ஒரு கெஸ்ட் கூட வந்திருக்காரா. அவர் பேரு டாசன். இங்கதான் டாக்டர் ஒருத்தர் இறந்து போனாரு. அவர்கிட்ட வேலை செஞ்சதுதான் சுட்டுது. ஓஹோ, நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு காட்ட முடியுமா? சாரி, இது காதுல வச்சுக்கோங்க. சவுண்ட் இன்னும் நல்லா கேக்கும். எங்கெல்லாம் யாரையாச்சும் தொட முடியுமா? இல்ல முடிய பிடிச்சு இழுக்க முடியுமா? முடிய பிடிச்சு எடுப்பாங்களா? ஆமா, இயல்பான ஒண்ணுதான். அவங்க இங்கதான் இருக்காங்க. ஆனா எனக்கு காட்ட மாட்டேங்குது. என் மீட்டர்ல 0.1 தான் காட்டுது. மார்க் 959. எனக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. உங்களுக்கும் கேட்டிருக்கா? எனக்கு ஏதோ ஒண்ணு கேட்டுச்சு. அது ஒரு EVP. அதுதானு உங்களுக்கு சரியா தெரியுமா என்ன? இங்க யாராவது இருக்கீங்களா? எங்க கூட பேசுறதுக்கு தயாரா? எனக்கு அடிபட்டிருக்கு. யாராவது வந்து ஹெல்ப் பண்றீங்களா? ஹே, நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறது. அப்படியா? நான் கீழே விழுந்துட்டேன். என்னால எந்திரிக்க முடியல. இப்படிதான் பண்ணணும். என்னால பண்ண முடியாது. என்னது இது? எல்லாம் நம்ம நண்பன் தான். இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. ஹால் ஃபுல்லா இன்ஃப்ராரெட் இருக்கு. இத ஆன் பண்ணி பார்த்தா அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். க்ளோயி, நான் பேசுறது கேக்குதா? க்ளோயி, இப்படி பண்ணலாமா?
வேணும்னா ஷேவ் அண்ட் ஹேர் கட்லாம் பண்ணி விட சொல்லுங்க. ஆமா, இந்த கேமரா எப்படி வேலை செய்யுது? அங்க பாருங்க, ஒரு லைட் நல்லா இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க இந்த இடத்துல ஏதாவது பாத்தீங்களா? யாரோ இந்த பக்கம் ஓடினாங்க. யாரோ இங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே அவங்க? இங்க யாருமே இல்ல, நம்ம 4 பேர் தவிர. ஓகே, சரி. யா, என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ரொம்ப பயந்துட்டேன். என்னது? இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. உங்க ஃப்ரெண்ட் யாரையோ வர வச்சு அவங்கள ஓட விட்டு என்ன பயமுறுத்த பாக்குறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் அந்த லைட் ட்ரிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன். உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல நம்மள தவிர வேற யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம எந்த ட்ரிக்கும் பண்ணல. கைஸ், நீங்க இதெல்லாம் பண்றதுனால இந்த பில்டிங்கை நான் உங்க கையில கொடுத்துட மாட்டோம், புரியுதா? ஒரு வாட்டி உங்க கேமராவை பாருங்க. அப்படியா? சரி, இப்பவே பாக்குறேன். பாருங்க, கேமரா ஆன் ஆயிடுச்சா? அப்படியே போகுதா? இதோ இங்க இங்க இருக்கான் பாருங்க. நல்லா தெரியுதா? ஒரே புகை மூட்டமா தெரியுது. அது புகை இல்ல, மனுஷன். அது இன்ஃப்ராரெட் ஷேடோ கூட இருக்கலாம். இங்க பாருங்க, கேமரா பொய் சொல்லாது. என்ன சொல்ற? அதோட கண்ணு மனுஷன் கண் மாதிரியே இல்ல. ஓகே, ஆல்ரைட். என்னால நிரூபிக்க முடியல. எங்க இருட்டா இருக்கு. இதுக்கு மேல எங்க போட்டோஸ் எடுக்க முடியாது. சரி, இங்க இருந்து எப்படி வெளியில போறது? வாங்க, நான் வெளியில கூட்டிட்டு போறேன். உள்ள போ. யாரும் சவுண்ட் கொடுக்காதீங்க. என்னாச்சு? இது அன்னைக்கு ராத்திரி பார்த்த பேய் மாதிரி இருக்கு. அது வரைக்கும் எல்லாரும் சைலண்டா இருங்க. அது என்னது? அது ஒரு எலிமெண்டல். எலிமெண்டல்னா? அப்படின்னா பிசாசு. அதோட சவுண்ட கம்மி பண்ண. இங்க ஏதோ இருக்கு. உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, எங்க கூட வேற யாராவது இருக்கீங்களா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. உங்க பேரு ஸ்காட்டா? ஸ்காட்ங்கிறது என்னோட சர்நேம். உங்களுக்கு உங்களுக்கு டாசன் வேணுமா? ஓகே கைஸ், ஓகே. நாங்க பில்டிங் கட்டக்கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்றீங்க. அதுக்காக இப்படி எல்லாம் பண்றது உங்களுக்கே ஓவரா தெரியலையா என்ன? இத நான் வேணும்னு செய்யல. உங்க லாஸ்ட் நேம் ஸ்காட்னு எனக்கு சத்தியமா தெரியாது. கம் ஆன். கேக்குறதுக்கு என்னவோ இதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது சாத்தியமே கிடையாது. இந்த டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. நீங்க நகருங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன். ஹலோ, யாராவது கதவு திறங்க. நீங்க கேட்டோனே டோர் ஓபன் பண்றதுக்கு உள்ள யாரும் இல்ல, புரியுதா? ஓகே ஓகே ஓகே. இந்த விஷயத்த நான் அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சா, ஆனா இப்பவே நான் சொல்றேன். நான் இப்ப அர்ஜென்ட்டா எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? ஒரு வாரத்துக்குள்ள உங்க எல்லாரும் இங்க இருந்து காலி பண்றதுக்கு. ஒரு வாரத்துக்குள்ளயா? நாங்க இங்க பிக்ஸ் பண்ண கேமரா எடுக்கிறதுக்கே 2 வாரத்துக்கு மேல ஆகும். அது ஏன் பிரச்சனை இல்ல. டாசன், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கதவை நாங்க லாக் பண்ணல. எங்களை நம்புங்க.
சரி, அப்ப யார் பண்ணிருக்காங்க? நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், பழைய ஓனர்ஸ் வெளியம்ம வச்சு லாக் பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது வழி இருந்தா தான் ட்ரை பண்ணணும். சரி, இப்ப வேற வழி எங்க இருக்கு? நீங்க சீக்கிரமா போகணும்னா இந்த பில்டிங் மேல இருந்து குதிக்கணும். நீங்க குதிப்பீங்களா சொல்லுங்க? வேற வழி இல்லனா அதை செஞ்சுதான். கேமராஸ் எல்லாம் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. Footsteps. மேல யாரோ நடக்கிற மாதிரியே தெரியுது. வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? க்ளோவி, நீங்க இருக்கியா? ஒரு நிமிஷம், திரும்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. சரி, இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வரலாம். சிக்னலே இல்ல. இந்த இடத்துல தான் குழந்தை வாய்ஸ் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சவுண்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கா? இது க்ளோவிதா? அவங்க ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காங்க, அதனாலதான் அப்படி அழுகுறா. எனக்கு சிக்னல் கிடைக்குது. 18, 20, 22, இப்போ 40 கிடைக்குது. எம்லி, சீக்கிரமா வா. அங்க என்ன நடந்துச்சு? செக் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட். எம்லி, பிளேபேக் பண்ணி பாரு. பிளேபேக்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல இங்க இருந்து நம்ம வெளியில போகணும். இது எப்பயும் நாங்க கேக்குற சவுண்ட் தான். எது? கத்துறதும் இந்த மாதிரி ஜன்னல் அடைக்கிறதுமா? சரி, ஏதாவது ஜன்னல் திறந்திருக்கான்னு பாருங்க, நம்ம அது வழியா குதிக்கலாம். இந்த பில்டிங்ல நீங்க சொல்ற மாதிரி வழி இல்ல. எல்லா டோர்ஸும் விண்டோஸும் திறக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணிருக்காங்க. நம்மளால அதை திறக்க முடியாது. அப்ப இந்த ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இதுவே தேர்ட் ஃப்ளோர்னா மேல இருந்து கீழே ரொம்ப தூரம் இருக்கும் இல்லையா? எவ்வளவு தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? தெரியலனா என்ன அர்த்தம்? நான் இது வரைக்கும் தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிச்சது இல்ல. அது எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? அப்ப வாங்க கண்டுபிடிக்கலாம், வாங்க. ஆ. அட கடவுளே, இங்க இருந்து குதிச்சா சாக வேண்டியதான். நான் நினைச்சதை விட ரொம்ப உயரமா இருக்கு. இதுக்கு மேலேயும் குதிக்கணுமா? முதல்ல நீ குதி, புரியுதா? சீக்கிரம் உள்ள வாங்க. நம்ம கண்ணாடி எதுவுமே தொடக்கூடாது. எதுக்கு? அந்த பேய் கண்ணாடி வழியா ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போயிட்டு இருக்கு. சூப்பர். இது ஹாஸ்பிட்டல். எல்லா ரூம்லயும் ஒரு கண்ணாடி இருக்கும். ஆமா இருக்கும். இருந்தாலும் எதையும் தொடாம நம்ம போகணும். இந்த பேயை இது வரைக்கும் அந்த பில்டிங்ல பார்த்ததே இல்ல. அட கடவுளே. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீ கவனமா இரு.
ஓ, பயங்கரமா குளிருதே. டெம்பரேச்சர் டவுன் ஆயிட்டே இருக்கு. 60, 58, 56, 55. என் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. என்னோடதும் தான். என்கிட்ட ஸ்பேர் இருக்கு. நீங்க எல்லாரும் சவுண்ட் கொடுக்காம வாங்க. சேஸ், உன்கிட்ட இருக்க பேட்டரி கூட. காய்ஸ், எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது. யாரோ வழியில துடிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது. யாரோ வழியில துடிக்கிறாங்க. இங்க நிறைய ஆத்மா இருக்கா. இதெல்லாம் பார்க்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீங்க கொஞ்சம் பேசாம இருப்பீங்களா? ஓகே, நான் வெளியில போறேன். வா போலாம். வா வா வா. உனக்கு என்ன வேணும்? டோரை சாத்துறது, கோவமா இருக்கிறது என்ன புதுசா கத்துக்கிட்டியா? இது வரைக்கும் இங்க இவ்ளோ சவுண்ட் வந்ததே இல்ல. அப்ப ஏதோ புதுசா ஒண்ணு வந்திருக்கு. யாரோ இப்ப என்னோட பேரை சொல்லி புதுசா கூப்பிட்டாங்க. யாரு நீ? சொல்லு.
என்ன அங்கேயே விட்டுட்டு எதுக்காக நீங்க எல்லாம் வந்தீங்க? எங்களை மன்னிச்சு. பயந்துட்டோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா என்ன 15 பேய் துரத்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு நான் ஓடத்தான் செய்வேன். அங்க என்ன சத்தம் கேட்டுச்சு? அந்த சாத்தான் ஆத்மாவை தின்னுட்டு இருக்கா. உண்மையாவா? ம். அந்த சாத்தான் புதுசா இங்க வந்திருக்கா. நம்ம இங்க இருந்து எப்படியாவது வெளியே போகணும். என்ன நடந்தாலும் நீங்க யாருமே பயப்படாதீங்க, புரியுதா? ஏன்னா பயப்படுறவங்களதான் சாத்தான் தன்னோட பக்கம் இழுத்துக்கும். ஓகே? என்னது பயப்படாம இருக்கணுமா? ஏதாவது திடீர்னு வந்து நம்மள துரத்துச்சுன்னா எப்படி பயப்படாம இருக்க முடியும் சொல்லுங்க. பேக் டோர்ஸ்ல கூட கேமரா இருக்குல்ல? இருக்கு. சரி, எப்படி போறது? ஆள் வழியா போயிடலாம். அப்படிதானே வந்தோம். அது முட்டாள்தனம். அங்கதான் ஏதோ இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியுமே, அப்புறம் எப்படி? எல்லா இடத்துலயும் தான் அது இருக்கு. என்னவோ உனக்கு போகணும்னா நீ அங்க போ, நான் அங்க வரமாட்டேன். அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். நானும் கூட வரேன். யா யா நல்ல யோசனை. அப்படி பிரிஞ்சு போனதா நம்ம பேய்கிட்ட மாட்ட ரொம்ப வசதியா இருக்கும். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க போய் பாத்துட்டு வரோம். நீ இங்கே இரு ஜெஸ். நீ எதுக்கும் பயப்படாத. பிரமாதம். பொண்ணுங்களாம் தைரியமா வழியை தேடி போகும்போது நாம பயந்தாங்குழி மாதிரி இங்கே நின்னுட்டு இருக்கோம். இது நமக்கு அசிங்கமா இல்ல? நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? நான் தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். எம்லே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கேசி, நீ எதுக்குமே பயப்படாத. கொஞ்ச நேரத்துல நம்ம வெளியே போயிடலாம். ஓகே. இங்க அமைதியா இருக்கா. காத்தடிச்சதுனால கதவு சாத்திருக்க. கடவுளே, அடச்சே, அவகிட்ட கீஸ் இல்ல. ஓகே. கடவுளே, அவங்க திரும்பி வராங்க. போறதுக்கு வழியே இல்ல. எனக்கு தெரியும். கீழே இருக்க ஃப்ளோர்ல ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஓகே. அப்ப 4th floor. நாங்க அங்க போனது இல்ல. நான் அங்க ஒரு ஃபயர் சேஃப்டி ரூட்ட பார்த்தா அது வழியே நம்ம கீழே போயிடலாம். அது சரின்னு எனக்கு தோணுது. ஆனா அதுல போறதுக்கு நம்ம கிட்ட கீஸ் இல்லையே. இங்க பாருங்க, அந்த டோர் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஒரு மிதி மிதிச்சாலே அதை நம்ம உடைச்சிட்டு போயிடலாம். அப்படியே செய்யலாம். சரி, இதுவரை நீங்க 4th floor போனது இல்லையா என்ன? அங்க போறதுக்கான அவசியம் எங்களுக்கு வந்தது இல்ல. மேக்ஸிமம் ஆத்மால இந்த இடத்துல தான் சுத்தம். அதனாலதான் இங்கேயே இருக்கோம். ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன சொல்ல வர? அதாவது பேய்கள்லாம் இருக்கிற ஹாஸ்பிடல் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு நிறைய பேர் இங்க செத்து போயிருக்காங்க. 3வது ஃப்ளோருக்கு மேல எதுவுமே நடக்கலன்னு சொல்ல வரீங்களா என்ன? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப என்ன பண்ணலாம்? இத புடிச்சுக்க. ஓகே. நீ தள்ளி நில்ல. சூப்பர். கடவுளே, இங்க என்ன இருக்கு? இப்படி நாத்தடிக்குது, தாங்க முடியலையே.
உண்மையில இது என்னங்கிறது உங்களுக்கு புரியலல்ல? இந்த கொஞ்ச நாள்ல நான் இந்த பக்கம் வரவே இல்ல. இது அந்த வில் ஏற்பாடு பண்ணதுதான். அவர்கிட்ட தான் கீஸ் இருக்கா. இதெல்லாம் அவன் தான் பண்ணிருக்கான்னு என்னால நம்பவே முடியல. அவன் எதுக்காக செஞ்சிருக்கான்னு கூட புரியல. எமிலி, இத கொஞ்சம் பாரு. இதுல 1993 போட்டிருக்கு. இது பழைய போட்டோவா இருக்கு. கடவுளே, இது லேசி. அது எப்படி முடியும்? இது ஒரு பிரேயர். அப்படின்னா என்ன? உலகத்துல பல இடங்கள்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு பேய பூமிக்கு வர வச்சோன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, செத்து போனவங்க கூட நம்ம இருக்க முடியும். ஓ மை காட். சரி, இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, நான் எதையுமே தொட போறதில்ல. நான் இங்க இருந்து கிளம்புறேன். இங்க பாரு, இத தொடர்தால நீ ஒண்ணு செத்து போயிட மாட்ட. இத நானே எடுத்து கீழே போறேன். நீ என்ன பண்ற? எடுத்துட்டு இருக்க. உடனே இங்க இருந்து போணும். இந்த கோயிலை கட்டதே அந்த பேயை கூப்பிடுறதுக்காக தான். இப்ப அதுக்கு நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சு உடனே போணும். அங்க பாருங்க, ஆத்மா. அது நம்மள ஃபாலோ பண்ண சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அது நல்ல ஐடியாவா இல்லாம நாம மாட்டிக்கிறதுக்கான வழியா இருந்தா? ஆத்மா எப்பவும் நல்லதுதான், பேய்கள் மாதிரி கிடையாது. இந்த டோர் இப்பவே லாக் பண்ணி தான் இருக்கும்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். அது போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா போயிருக்கணும். இதெல்லாம் ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ஸ் தான். ஆமா, இதெல்லாம் ஏன் இன்னும் இங்கே இருக்கு? இப்ப இங்க கொஞ்சம் ஃபைல்ஸ் தான் இருக்கு. ஹாஸ்பிடல் ஷிஃப்ட் பண்றப்ப நிறைய ஃபைல்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த இடம் ஏன் இன்னும் இப்படியே இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு எதுவுமே புரியல. இங்க மட்டும்தான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் குப்பை மாதிரி கொட்டி கிடக்கு. வேற எங்கேயுமே இப்படி இருக்காது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எந்த ரெக்கார்டுமே கிளியரா இல்லைன்னா செத்து போனவங்கள சரியா புதைக்கலன்னு அர்த்தம். டேசி ஸ்டாண்ட், உன்னோட செகண்ட் நேம் தான் இந்த ஃபைல்ல இருக்கு பாரு. உன் பேரு இந்த ஃபைல்லையா? பாப்போம். இது உன்னோட அக்கா? இந்த ஆவிக்காக தானே நம்ம தேடிட்டு இருக்கோம். ஐ ஆம் வெரி வெரி சாரி. உன்னோட சிஸ்டர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்தது எனக்கு தெரியாது. என்னோட அக்கா ஹாஸ்பிடல்ல இருந்தப்ப எங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டும் தரல. அவங்க இறந்த உடனே ஹாஸ்பிடல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது யாரோட ஃபைல்? க்ளோயி ஆம்பர் மாரிஸ். இங்க பாரு, ஹெர்மல் கோல்டு ஸ்டீவ். அந்த ஆவி இதெல்லாம் நமக்கு காட்டணும் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இல்லனா நம்மள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துச்சு? இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உண்மைன்னு நீ நம்புறியா? பேரு, தேதி, வயசு எல்லாமே மேட்ச் ஆகுது. அத பத்தி நம்மளுக்கு தெரியப்படுத்த நினைக்குதா? கேக்குறதுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கு. முதல்ல நாம இங்க இருந்து வெளியில போலாம். ஓகே. எமிலி, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ பயப்படாத. எமிலி, பயப்படாத. தைரியமா இரு. எனக்கு எதுவும் ஆகல, நான் ஓகே. ஆனா என்கிட்ட வெளியே வரதுக்கு கீஸ் இல்ல. ஓ மை காட். உங்களுக்கு என்னாச்சு? சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு எனக்கு அடிச்சிருச்சு. நான் என்னன்னு பாக்குறேன். 3 ஸ்கிராட்ச் மார்க். மிருகத்தோட கை மாதிரி இருக்கு. என்னது? என்ன சொன்ன? மிருகத்தோட தடமா? என்ன நடக்குது? அந்த பிசாசு தான்
உனக்கு இதெல்லாமே தெரியுமா? அந்த பேய் அவரை மார்க் பண்ணிடுச்சு. மார்க் பண்ணிருச்சா? அப்படின்னா அதுக்கு இங்க என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல. சமாளிக்காதீங்க. எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெளிவா சொல்லுங்க. எமிலி, அந்த பேய் தாசனை மார்க் பண்ணிடுச்சு. இது ஒரு மார்க். சாத்தானோடது, பேயோடது. எதையும் நீங்க தெளிவா சொல்ல மாட்டீங்களா என்ன? Come on. அதோட டார்கெட்டே நீங்க தான். அதனாலதான் உங்களை மார்க் பண்ணிடுச்சு. புரிஞ்சதா? நான் எதுவுமே பண்ணலையே. என்ன எதுக்காக டார்கெட் பண்ணணும்? உன்னை இந்த உலகத்துல இருந்து கூட்டிட்டு போய் அவங்க உலகத்துல வச்சு உன்னுடைய ஆன்மாவை அது எடுத்துடும். அதுதான் நடக்கும். நான் இத நம்ப தயாரா இல்ல. ஓகே, இருந்தாலும் நீங்க என்ன காப்பாத்திருவீங்கல்ல? என்ன சொல்றீங்க? இப்பதான் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்துடுச்சா? எமிலி, எமிலி, உன்னை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துருவோம். சீக்கிரமா வருவோம். எப்படி வா. போலாம். ஏய், நீங்க எங்கேயும் போக வேணாம். நான் வேற வழியா ரிசப்ஷனுக்கு வந்துடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. இத நான் கண்டிப்பா சாதிப்பேன். இங்க எது நடந்தாலும் பயப்படாம நான் தைரியமா இருப்பேன். அத பத்தி தெரிஞ்சுப்பேன். ஏதாச்சும் பண்ணுங்க. சேஸ், எமிலி அங்க இல்ல. என்ன? அந்த கதவு கிட்ட அவ இல்ல. அத ரிமைண்ட் பண்ணி பாரு. என்னன்னு பாக்கலாம். எமிலி அப்படி எங்க தான் போயிருப்பா? அங்க இருந்து ஒரே வழிதான் இருக்கு. அந்த வழியா அவ பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டா. அங்க ஏதாவது வழி இருக்கா என்ன? இங்க பாருங்க, அவ நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளை இப்படியே விட்டுற கூடாது. அவளை காப்பாத்தியே ஆகணும். வா போலாம். ஆனா நான் இங்கே இருக்க போறேன். ஏன் வர மாட்டீங்க? இங்க பாரு, உன்னை தனியா விட்டுட்டு இங்க இருந்து போக முடியாது. என்ன காரணம்னு எனக்கு புரியல. அந்த சாத்தானுக்கு நம்ம யாரையும் பிடிக்கல, குறிப்பா என்ன. அதனாலதான் மார்க் பண்ணிருக்கு. சோ நான் வரது உங்களுக்கு தான் ஆபத்தா இருக்க போகுது. அவர் சொல்றது உண்மைதான். என்னாலேயே அந்த பேய பார்க்க முடியாது. ஓகே. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? எதுவும் ஆகாது. சீக்கிரமா வாங்க. ஏன் பயமா இருக்கா? Are you okay? ஓகே. நீதான் என்ன இந்த பேய் ஆவி இதுக்குள்ளெல்லாம் இழுத்து விட்ட. எல்லாரும் மாதிரி இல்லாம எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஹாபி இருக்குன்னு எனக்கு புரியல. நாம இங்க இருந்து போனதும் கண்டிப்பா ஒரு வெக்கேஷன் போகணும். கண்டிப்பா போகலாம், சரியா? இங்க பாரு, பயப்படாம இரு. இப்ப என்ன பண்ணணும்னா அவளை கண்டுபிடிச்சிட்டு நாம ஆபீஸ்க்கு போயாகணும். எல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்ல, அது மார்க் பண்ணிருக்கிறது டாசனை தான், நம்மளும் இல்ல. சரி, போலாம் வா. ஐ அம் சாரி, எனக்கு பயமா இருக்கு. என்னால உள்ள வர முடியாது. நான் இங்கே இருக்கேன். இங்க பாரு, பயப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது. அவளை கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால உள்ள வர முடியாது. நான் உனக்கு துணையா இருக்கும்போது எதுக்கு பயப்படுற? Jess, I love you. I love you too. இங்க பாரு, நான் உள்ள போய் எமிலி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருக்கணும். ஓகே, சீக்கிரமா வந்துரு. இங்க பாத்தியா, இங்க எதுவுமே இல்ல. இங்க இருந்தது கூட போயிடுச்சு பாரு. Oh my God. Cassie. நீ எதுக்கும் பயப்படாத. நான் உன் கூடவே இருக்கேன். சீக்கிரமா வந்துரு. இங்க பாரு கேசி, நீ பயப்படாம இரு. நான் உன் கூடவே இருக்கேன். நான் உன்னை காப்பாத்திடுவேன். கீழே இறங்கி வா. கீழே வா கேசி. நான் எப்படியாவது இங்க இருந்து வீட்டுக்கு நம்ம சீக்கிரமே இங்க இருந்து போயிடலாம். உடனே ஒண்ணுதான். கூட்டிட்டு இங்க பாரு. போயிடு.
நான் சொல்றத கேளு கேசி. கீழே இறங்கி வா. சொன்னா கேளு. கேசி என்ன நம்பு. இங்க பாரு கேசி. நீ கீழே இறங்கி வா. நீ இறங்கி வந்தா தான் என்னால கூட்டிட்டு போக முடியும். நான் சொல்றத கேளு கேசி. இங்க பாரு கேசி. நான் உன் கூட இருக்கல. நான் சொல்றத கேளு. எதுக்கு பயப்படாத. நான் உன்னை காப்பாத்துறேன் கேசி. என்ன நம்பு. நான் உன் கூடவே இருக்கேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? இங்க இருந்து தப்பிச்சுட்டு போயிட்டா இசை. I love you, Daisy.
டாக்டர், எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நீங்களா? நீங்க என்ன உண்மையிலே பயமுறுத்திட்டீங்க தெரியுமா? இங்க என்ன பண்ற? எமிலிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நைட் ஃபுல்லா நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம். நீங்க 4th ஃப்ளோருக்கு போகாம இருந்திருக்கலாம். யாரும் போக கூடாதுங்க. எனக்கு 4th ஃப்ளோர் பத்தி எதுவும் தெரியாது. நீ சொல்லாத. நீ அங்க போனது எனக்கு தெரியும். நானும் என் பொண்ணு அங்க தங்கலாம் நினைச்சோம். ஆனா உங்களுக்கு அது பிடிக்கல இல்ல? உன்னை உயிரோட விட்டாதானே? வேலைக்கு உன்னை என்ன மாட்டான் உள்ளணும் எல்லாம். நீ அழிய போற கடைசி நாள் இதான். உங்களுக்கு எதுவும் ஆகல? வெல் தான் முதல்ல என்ன தாக்குனா. அதான் நான் அவனை கொன்னேன். Oh my God. சேஸ் கேசி எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க உன்னை தேடிதான் அங்க வந்தாங்க. வாங்க, சரியான நேரத்துக்கு வந்தீங்க. கவலைப்படாதீங்க. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க. 4 பேரு உள்ள வந்தோம், ஆனா 2 பேரு காணோம். சரி, என்ன நடந்துச்சு? நான் சொன்னா நீங்க எதையுமே நம்ப போறது இல்ல சார். நாங்க இங்க இருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மேடம், எங்களுக்கு ஒரு லேடி ஃபோன் பண்ணி நாங்க எமர்ஜென்சில இருக்கோம், உடனே வாங்கன்னாங்க. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல எமிலின் வந்தது. அது நான் தான். நீங்க இங்க இருக்கீங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. ஓகே சார், எந்திரிங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, வெளிய வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க. வாங்க. இந்த மொத்த ஹாஸ்பிட்டலையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும்.